In this video, I will be taking you to one of the most important political buildings in the history of Tamil Nadu. So we made a terrible mistake at the timing. We were actually supposed to be there at 9:30 because that's the time when all the ministers come in so we can get a better view at them. But instead, we actually delayed it all the way till 10:40. Yeah, just a little delay. But anyway, and so we went a little later than expected, and so we weren't able to greet everyone at the entrance, but cross our fingers and we'll hope that we can see them inside. So make sure that you take all the footage you need, like from the outside, because you're not allowed to take any recordings inside the building exactly. So I tried to take most of the shots from the outside of the building, and me and my family are big TVK fans. We got ready really nice because we wanted to leave an impression, and we were crossing our fingers so that we made sure that we met at least one person, and wait till the end so you guys know how many people, because it's not one or two, but we met more than 5 ministers at this place. And this is how we got ready. சரி, அப்படி என்னதான் நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உள்ள போனோடனே கனிமொழி சந்திரசேகர் மேடமும் அவங்களுக்கு பின்னாடியும் இந்த கமலி மேடமும் 2 பேரும் டிவிக்கா அவங்க வராங்க. அவங்க லைக் பேசுற அவ்வளவு சந்தோஷம். நான் அப்படியே ஷாக்ல நின்றுட்டு இருந்தேன். என் அம்மா பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்களா. அவங்க வணக்கம் சொல்ல, அவங்களும் வணக்கம் சொல்ல, அம்மா சிரிக்க, அவங்களும் சிரிக்க, ஏதோ நடந்துட்டு இருந்தது. ஆனா எப்படியோ 2 பேருக்கு முதல்ல போனோடனே பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது அந்த ஸ்லாட் உள்ள சட்டசபை பார்க்க நாங்க லைன்ல நின்றுட்டு இருந்தோம். லைன்ல நிக்கும் போது 2 லைன் இருக்கு. எதிர்கட்சியை பார்க்க ஒரு லைன் இருக்கு, ஆள்ற கட்சி பார்க்க ஒரு லைன் இருக்கு. நாங்க அப்ப ஆள்ற கட்சிக்கு பெரிய லைன் அதான் டிவிக்கேல. ஆனா இந்த எதிர்கட்சி உட்கார்ந்து பாக்குறதுக்கு குட்டியா தான் லைன் இருந்தது. நாங்க அந்த லைன்லயே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படி போய் உட்காந்துட்டோம். உட்காரும் போது ஏன்னா 2ம் ஒண்ணு தானே. இது என்னன்னா பின்னாடி தெரியும், ஆள்ற கட்சி பின்னாடி தெரியும், இது எதிர்கட்சி லைக் முன்னாடி தெரிவாங்க. சோ நாங்க போய் உட்காந்துட்டோம். நாங்க எல்லாத்தையுமே பார்த்தோம். ஏன்னா பன்னீர்செல்வம் அந்த சார் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் உதயநிதி சார் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த சைடு உட்காந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம், சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் திருப்பி ஆள்ற கட்சி லைன்ல நிக்கிறோம். அது இன்னும் பெரிய லைன், அப்ப விட இப்ப இன்னும் பெருசா லைன் வந்துடுச்சு. இருந்தாலும் நாங்க போய் நின்றோம். அங்க நிக்கிறோம் லைன்ல. அப்பதான் இந்த காமாட்சி மேடம், டிவிக்கு காமாட்சி மேடம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவங்களுக்கும் வணக்கம் சொல்லி, அவங்களும் அம்மாக்கு வணக்கம் சொல்லி, அதுக்கப்புறம் நாங்க அந்த லைன்ல நின்றுட்டு நாங்க ஆள்ற கட்சிக்கு போய் உட்காந்து அப்படியே இடமே இல்ல. நாங்க போய் உட்காடுறோம். ஒரு பில்லர் இருக்கு, எங்களால பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லி இடத்த மாத்தி அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்தோம். அப்பதான் இந்த ஆதவ அர்ஜுனா அந்த சார் பார்த்தோம். அதுக்கப்புறம் ராஜ்மோகன் சார் பார்த்தோம். அதுக்கப்புறம் விஜய் விஜய் நம்ம சிஎம் கரெக்டா அப்பதான் சாப்பிட போயிருந்தாரு. ஆனா நாங்க அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி கூட உட்காரும் போது நாங்க அப்பயே பாத்துட்டோம். சோ ஓகே ஆயிடுச்சு. ஆனா நாங்க கரெக்டா ஆள்ற கட்சி கூட உட்காரும் போது அவங்க சாப்பிட போயிட்டாங்க. அப்ப இந்த சிடிஆர் நிர்மல் குமார் சார் அவரு போயிட்டு இருக்கிறாரு. நிறைய போலீஸ் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பீடா போயிட்டாங்க. சோ என் அம்மா அன்னைக்கு நாங்க அங்க போறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இருந்தாலும் என் அம்மா இப்படி எட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கரெக்டா அந்த எண்ட்ல நின்று அம்மாவை பார்த்து வணக்கம் வச்ச, அம்மாவும் வணக்கம் வச்சாங்க. அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா 2 பேரும் ஒரே ஊரா. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படி இதுலயே தெரியுதுல்ல டிவிக்கு எவ்வளவு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது அவங்களோட மினிஸ்டர்ஸ்க்கு. ஹவு தே ஆர் ரியாக்டிங் டு தேர் ஃபேன்ஸ், எப்படி அதை எடுத்துட்டு போறாங்கன்னு ரொம்ப ரசிச்சேன் எனக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிவில தான் எப்பயுமே பார்த்துட்டு இருந்தோம். டிவில இந்த நியூஸ் சேனல் ஏதோ கனவு மாதிரி இருந்தது. அவ்வளோ அன்ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஸோ நிச்சயமா நீங்களும் வாங்க.
What an experience that was. That was a mind-blowing experience. And my feedback, I would recommend you guys to totally go. Bring your family, bring your friends. This is an experience that we never got for the past 70 years. We didn't even know something like this was going on, but now we have the opportunity. So utilize that opportunity. Go visit the Secretariat Assembly because it's amazing. The experience is amazing. The way you get so much interaction with the ministers. They're like sitting right there. Like, I mean it. And so remember to bring your friends, family. It's just one day, just a few minutes to get to sit inside. And even if you're not interested in these types of legal parliaments and stuff like this, it still rises some eagerness and inspiration because you can see how both of the parties are actually talking, how like sometimes disputes or arguments arise and how they actually settle them. So for sure, do visit the place and let's mark history together.